நாங்கள் கிரீஸ் நாட்டுக்கு பயணப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விடயமே. ஏனென்று சொன்னால் அது சார்ந்த காணொளிகள் பல போட்டுக்கொண்டிருந்தேன். நீங்களும் அதை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அது சார்ந்த காணொளிகளை போட்டுக்கொண்டிருக்கிறேன். கிரீஸ் நாட்டிலிருந்து புறப்படும் முதல் நாள் அதென்ஸ் நகரத்தை மறுபடியும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு பேர் அவா இருந்தது. காரணம், பார்க்க சலிக்காத மிக அழகான ஒரு நகரம் அந்த நகரம். தெருக்கள் தோறும் திருவிழா கோலங்களும் இசைக்கலைஞர்களின் வாத்திய இசைகளும் ஒளிவாங்கிகளில் அவர்கள் பாடும் பாடல்களும் கேட்கும்போது மிக இனிமையாக இருக்கும். அங்கிருக்கும் உணவகங்கள் அனைத்தும் காலை, மதியம், இரவு 3 நேரங்களும் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கும். காரணம், உணவுகள் அதிக விலை இல்லை, அதற்காக அது விலை குறைவென்றும் கூற முடியாது. பாரிஸ் நகரில் இருந்து சென்றமையால் பாரிஸ் நகரோடு பார்க்கும் பொழுது அங்கு உணவு கொஞ்சம் மலிவாக வாங்கலாம். ஆடைகள் மிக விலை அதிகம்தான். அங்கு ஒளிவெண்ணையும் அங்கு உற்பத்தி செய்கிறார்கள், ஆனால் அதுவும் அதிக விலையில் தான் விற்கிறார்கள். நான் சென்ற தீவில் பிஸ்தாஷ் உற்பத்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு பிஸ்தாஷ் வாங்குவதும் அதிக விலையாகத்தான் இருந்தது. பிரான்ஸ் நாட்டில் வாங்கும் விலையை விட அதிகமாகவே அங்கு இருந்தது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். எங்களுடைய இறுதி நாள் எப்படி இருந்தது என்று கூறுகிறேன். அதாவது பிரான்சுக்கு புறப்படும் முதல் நாள் எப்படி இருந்தது என்று கூறுகிறேன். எங்கு போகலாம் என்று நாங்கள் முடிவெடுக்காமல் அதென்ஸ் நகரத்தின் அக்ரோபோலி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். மெட்ரோவில் அக்ரோபோலி அமைந்திருந்த அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது அங்கிருந்த உணவகங்களில் அதிக விலையாக உணவுகள் இருந்தமையால் சிந்தக்மா என்ற ஒரு இடத்தில் மறுபடியும் மெட்ரோ எடுத்து வந்து இறங்கினோம். அந்த இடம்தான் பார்லிமெண்ட் அமைந்திருக்கும் இடம். மெட்ரோ பார்லிமெண்ட்டுக்கு முன்னதாகவே கொண்டு வந்து நிறுத்திவிடும். அந்த இடத்தில் வந்து ஏற்கனவே ஒரு உணவகத்தில் நாங்கள் உணவு உண்டோம். அதிக விலையும் இல்லை, ஆனால் மலிவும் இல்லை என்று கூற வேண்டும். எங்களுக்கு அது ஓகேயாக இருந்தது. ஒரு சாப்பாடு 15 யூரோக்குள்ள சாப்பிடக்கூடியதாக இருந்தது. வயிறு நிறைய சாப்பிடலாம். சிறந்த உணவகம். அந்த உணவகம் மிக அழகாக வரவேற்பார்கள். அதோடு அங்கு சாப்பிட்டு முடிந்தபின் இனிப்பான ஒரு உணவாக இலவசமாக கொடுப்பது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த உணவகத்தின் ஒரு சிறப்பான விடயம். பார்லிமெண்ட்டுக்கு நேரே இருக்கும் தெரு ஓரத்தில் உணவகத்தில் உணவை உண்டு மகிழ்ந்த பின் அதென்ஸ் நகரத்தின் சில வீதிகளை சுற்றி பார்த்து எம் அயலவர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிசு பொருட்களை வாங்கலாம் என்று கடைகளுக்கு சென்று சில பரிசு பொருட்களை வாங்கினோம். உண்மையிலேயே பாரிஸ் நகரத்துக்கு வருபவர்கள் ஈஃபில் டவருக்கு கிட்டவோ அல்லது அணையா தீபத்துக்கு கிட்டவோ ஏதாவது பரிசு பொருட்கள், நினைவு சின்னங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதிக விலையில் தான் வாங்க வேண்டும். ஆனால் அதென்ஸ் நகரத்தில் அது ஒரு சிறப்பு. மிக மலிவான விலையில் நாங்கள் பொருட்களை வாங்கக்கூடியதாக இருந்தது. அதையெல்லாம் வாங்கி கொண்டு நகர்ந்து வரும் பொழுது ஒரு முதியவர் தெரு ஓரத்தில் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார். அவரின் மனதை குளிரச் செய்ய நான் எனக்கு ஒரு ஓவியமும் என் மகனுக்கு ஒரு ஓவியமும் அவர் கையால் வரைந்து எடுத்துக்கொண்டோம். அவருக்கும் மனமகிழ்ந்தது, எமக்கும் மனமகிழ்ந்தது. அதை அடுத்து ஒவ்வொரு தெரு ஓரங்களிலும் அமர்ந்து அந்த தெருக்களை ரசித்து கொண்டு மெல்ல மெல்ல எங்களுடைய நேரத்தை கடத்தி கொண்டு மாலை நேரம் வரைக்கும் அங்கேயே நின்றுவிட்டு புறப்பட்டோம். அதென்ஸ் நகரத்துக்கு சென்றால் முக்கியமான இடங்களை சுற்றி பார்ப்பதோடு அங்கிருக்கும் முக்கிய வீதிகளை சுற்றி பார்ப்பது சிறப்பு. இரவும் பகலும் திருவிழா கோலம் கொண்டிருக்கும் அந்த வீதிகளை கட்டாயம் சுற்றி பார்க்க வேண்டும். எப்பொழுதும் மின் விளக்குகள் அதிகமாக எரிந்து கொண்டே இருக்கும் நகரமாக அதென்ஸ் நகரம் இருக்கிறது. தெருக்கள் எல்லாம் விழாக்கோலம், இசை, மக்களின் சலசலப்பு என்று மிக கோலாகலம் கொண்டிருக்கும் அந்த வீதிகளில் காலை, மதியம், மாலை, இரவு என்று 4 வேளை நடந்து திரிந்தாலும் மனம் சலிக்காது. அப்படியான வீதிகளை எல்லாம் உலாவி நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். என்னுடைய ஆசை நிறைவேறியது ஒரு புறம். அதென்ஸ் நகரத்தை சுற்றி பார்த்து எனக்கு வேண்டியவர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கியதில் மகிழ்ச்சி இன்னொரு புறம் என்று வீட்டுக்கு வந்து சேர்ந்த பின் வேறு என்ன, பயணப்பைகளை ஆயத்தப்படுத்த வேண்டியதுதான்.
என்று அனைவரும் அவரவருடைய பயண பைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி அடுத்த நாள் பயணத்திற்கு தயாரான நிலையில் படுக்கைக்கு சென்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும். சில நேரம் நீங்களும் கிரீஸ் நாட்டுக்கு சென்றால் எப்படி உங்களுடைய நாட்களை கழிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுக்கு உதவி புரியும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியா லவன். நன்றி, வணக்கம்.